الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الهدى أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. وأيضا قال: وأتموا الحج والعمرة لله. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الحجاج والعمار وفد الله عز وجل، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. இன்னும் அவனது சாந்தியும் சமாதானமும் மக்கத்து போமான் மதீனத்து சீமான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை சற்று மாறாமல் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இன்னும் இந்த ஜும்ஆ தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் என்றென்றும் கொன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா நமக்கு ஏராளமான நிஅமத்துகளை தந்தான். அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிம்களாக பிறக்கச் செய்து முஃமின்களாக ஆக்கி, இன்னும் குறிப்பாக உம்மத்திலேயே சிறந்த உம்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் நம்மை கொண்டு வந்து, அது மட்டுமல்லாமல் அந்த உம்மத்திலே அல்லாஹ்விற்கு இபாதத் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதே நிலையில் அல்லாஹ் தஆலா அவனுக்கு வழிபட்டு வணங்கி நம்முடைய ஆயுள் காலம் முழுவதும் அவனுக்கு இபாதத் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வாராக. அல்லாஹ் தஆலா நமக்கு பல கடமைகளை கடமையாக்கி உள்ளார். குறிப்பாக 5 கடமைகள் நமக்கு தெரிந்தது. முதலாவது கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத். கடைசியாக ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கினார். இன்னும் ஒரு சில தினங்களில் துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் என்பது புனிதமான 4 மாதங்களில் ஒரு மாதம். அல்லாஹ் தஆலா அந்த மாதத்தை மிகவும் புனிதப்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த வருடம் 1.25 லட்சம் மக்கள் இந்தியாவில் இருந்து ஹஜ் செய்ய இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அனைவரின் ஹஜ்ஜையும் ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்கி தருவானாக. முதலாவது, நாம் ஹஜ் செய்வதற்கு மனதிலே ஆசை இருக்க வேண்டும். எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் நமக்கு நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய இல்லத்தை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்க வேண்டும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கிதாபான இஹ்யா உல்-உலூமில் பதிவு செய்கிறார்கள்: அல் ஈமானு யஅஷிகு லிமன் லா யஅஷிகுல் ஹஜ். யார் ஒரு மனிதன் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படவில்லையோ, ஹஜ் செய்ய வேண்டும் என்று யார் ஆசைப்படவில்லையோ அவனுடைய ஈமான் சந்தேகத்தில் இருக்கிறது என்பதாக இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது ஹஜ் செய்ய முடிவதற்கு நமக்கு சக்தி இருக்கிறதோ இல்லையோ, அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்வதற்கு நம்மிடத்திலே பணம் இருக்கிறதா என்பதை பார்ப்பதில்லை. நம்மிடத்திலே, நம்முடைய உள்ளத்திலே ஆசை இருக்கிறதா? இத்தனை காலம் கிப்லாவுடைய திசை என்று சொல்கிறோம். ஒவ்வொரு வக்திலும் கிப்லாவுடைய திசையின் பக்கம் திரும்புகிறோம். ஒவ்வொரு நற்செயலையும் செய்யும் பொழுது கிப்லாவின் திசையின் பக்கம் திரும்புகிறோம். குழந்தைக்கு பெயர் வைக்கும் பொழுது கிப்லாவின் திசையின் பக்கம் திரும்புகிறோம். மையத்தை வைக்கும் பொழுது கிப்லாவின் பக்கம் திசையை நாம் திரும்புகிறோம். இப்படி ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் கிப்லாவை
கிபிலாவில் நாம் முன்னோக்கும் பொழுது கிபிலாவில் நாம் தொழுவதற்கு ஆசைப்படக்கூடாதா? கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறோம், அந்த கிபிலாவிலேயே நாம் தொழக்கூடாதா? அப்படிப்பட்ட புனிதமான இடம்தான் துல்ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாதத்தில் அல்லாஹ் நமக்கு கடமையாகிய இந்த ஹஜ் செய்வது நமக்கு எப்பொழுது கடமையாகும் என்று சொன்னால், நமக்கு வசதி இருக்க வேண்டும், உடலில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். இது இரண்டும் நமக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னால் நமக்கு ஹஜ் என்பது கடமையாகிவிட்டது. காசு பணம் என்பது நமக்கு ஹஜ் செய்வதற்கு தீர்மானிப்பதல்ல. காசு எவ்வளவு நபர்கள், முகலாயர்கள் ஆட்சி செய்த மன்னர்கள், எவ்வளவு மன்னர்கள் செல்வந்தராக இருந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஹஜ் செய்யவில்லை. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க முகலாய மன்னர், ஆனா அவங்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய நசீபு கிடைக்கல. ஆனா எத்தனையோ நபர்கள் அடுத்த வேளை உணவருக்கு கூட வசதி இல்லாதவர்கள் ஹஜ் செய்து விட்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் நமக்கு உள்ளத்திலே ஆசை வந்துவிட்டது என்று சொன்னால், நம்மை அழைத்து செல்வது அல்லாஹ்வுடைய வேலை. நம்முடைய வேலை நம்முடைய உள்ளத்திலே ஆசை வர வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசை வர வேண்டும், அல்லாஹ்வுடைய இல்லத்தை கண்ணால் தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வர வேண்டும். இப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவாராக. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்விற்காக செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறைகளை பார்த்தால் ஹஜ் உம்ரா செய்வதை ஒரு படம் எடுத்து அதை ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் படம் எடுத்து போட்டு அதில் ஒரு பெருமை, நமக்கு ஒரு பட்டம் வேண்டும், ஹாஜி என்கிற பட்டம் வேண்டும் என்பதற்காக ஹஜ் செய்யக்கூடிய சிலர்கள் இருக்கிறார்கள். தஃசீரை எழுதுவார்கள். தஃசீர் ரூஹுல் பயானிலே இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர் என்பவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலைகளை விற்று வருவதற்காக அனுப்பினார்கள். சிலைகளை வித்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பினாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை விற்றாங்க. எப்படி சொல்லி விற்றாங்கன்னா, எப்படி சொல்லி வியாபாரம் பண்ணாங்கன்னா, எதற்கும் உதவி தராத, நீங்கள் சொன்னால், நீங்கள் பேசினால் அதற்கு பதில் சொல்லாத, உங்களுக்கு எந்த இடையூறும் எந்த பிரயோஜனமும் தராத இந்த சிலைகளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று வியாபாரம் செய்தார்கள். எப்படி வியாபாரம் ஆகும்? இந்த செய்தி அவருடைய தந்தைக்கு தெரிகிறது. தெரிந்தவுடன் கடுமையாக கண்டித்தார். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை சொன்னார்கள், இவ்வாறு நீ செய்தார் என்று சொன்னால் நான் உன்னை கல்லால் அடிப்பேன், கல்லால் அடித்து துரத்துவேன் என்று சொன்னார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியா வார்த்தை சொல்லிட்டாங்களே அப்படின்னு வீட்டிலே முழங்கல. அவர்கள் திரும்ப பேசினார்கள், அதுவும் ஒழுக்கத்துடன் பேசினார்கள். இதுதான் நமக்கு ஒழுக்கத்தை மதிக்கிறது. நம்முடைய தந்தை தவறான ஒரு விஷயத்தை செய் என்று சொன்னாலும், நம்முடைய பெற்றோர்கள் தவறான விஷயங்களை செய் என்று சொன்னாலும் அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நல்ல வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாமுன் அலைக், நான் உங்களை விட்டு கிளம்புகிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்ஜுர்னி மலியா, என்னை தனியாக விடுங்கள், நான் சென்று விடுகிறேன், நான் அல்லாஹ்விடத்திலே செல்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே செல்கிறேன் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அப்பொழுது இன்னி ராஹிபுன் இலா ரப்பி சயஹ்தி, என்ன வார்த்தை? இன்னி ராஹிபுன் இலா ரப்பி, வார்த்தையை கவனிக்கிறோம். நான் அல்லாஹ்விடத்திலே செல்கிறேன், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று சொன்னார்கள் என்பதாக இந்த தஃசீரை எழுதிவிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்றார்கள். அல்லாஹ்வை சந்திப்பதற்கு 7 வானங்களையும் தாண்டி அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7வது வானத்தில் இருந்தார்கள். எந்த நபிக்கும் 7வது வானத்தை தாண்டி போக முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மட்டும்தான் 7வது வானத்தையும் தாண்டி இறைவனை சந்திக்கக்கூடிய நசீபு கிடைத்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7வது வானத்தில் தடுக்கப்பட்டதற்கு தஃசீரிலே காரணம் சொல்லும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி ராஹிபுன் இலா ரப்பி, நான் அல்லாஹ்விடத்திலே செல்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது என்ன சொல்ல வராங்கன்னா, ஹஜ்ஜிற்கும் எந்த நல்ல காரியத்திற்கும் செல்லும் பொழுது நான் செல்கிறேன் என்ற அந்த மகனை வரக்கூடாது. என்னை அழைத்து செல்வது அல்லாஹ் அழைத்து செல்கிறான் என்ற ஒரு பணிவு வந்துவிட்டதின் காரணமாக அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி
அல்லாஹ்வே அழைத்து சென்றான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்திலும் அல்லாஹ்வை வெளிப்படுத்துவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இன்ன மழைய ரப்பி சயத்தி, இன்ன மழைய ரப்பி, என்னிடத்தில் அல்லாஹ் இருக்கிறான், என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. ஆனா அதே வார்த்தையை கொண்ட, அதே அர்த்தத்தை கொண்ட ஒரு வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான். இதுல வித்தியாசம் தெரியுதுங்களா? அவங்க சொன்னது என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான், நபி அவர்கள் சொன்னது அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான். அல்லாஹ்வை வெளிப்படுத்தினார்கள். இப்படிதான் நாம் ஹஜ் செய்யும் பொழுதும் நான் ஹஜ் செய்தேன், நான் இத்தனை ஹஜ் செஞ்சிருக்கிறேன் என்ற அந்த மகதை வந்தால் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் நம்மை அழைத்து செல்கிறான், அல்லாஹ் என்னை அழைக்க செய்தான், என்னை இத்தனை ஹஜ்ஜிகளை அல்லாஹ் செய்ய வைத்தான் என்ற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதாக தஃசீரிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதுதான் வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய ஹஜ் என்பது அல்லாஹ் தான் என்னை அழைத்து சென்றான் என்ற அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அல்லாஹ்விற்காக செய்யப்பட்ட ஹஜ். இல்லைன்னா அது நமக்காக செய்த ஹஜ். நம்மளை 4 பேர் புகழணும், 4 பேர் நம்மளை ஹாஜிகள் சொல்லணும் என்பதற்காக செய்யப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் பார்ப்பான். எனவே ஒரு தஃசீரிலே சொல்கிறார்கள், ஹாஜிகள் ஹஜ் செய்பவர்கள் கியாமத்துடைய நெருக்கத்திலே 4 விதமாக செல்வார்கள். ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கான ஆகிரு ஸமான் ஹரஜன் நாஸ் இலல் ஹஜ் அர்பஅத் அஸ்னாஃப், 4 விதங்களாக போவாங்க. ஷுராத்தீனுஹும் லின்னுஸுஹா, அரசியல்வாதிகள் தலைவர்கள் எல்லாம் எதற்கு போவாங்கன்னா பெருமைக்காக போவாங்க. இரண்டாவது அக்னியாஹும் லித்திஜாரா, செல்வந்தர்கள் எல்லாம் வியாபாரத்திற்காக செல்வார்கள். நோக்கம் ஹஜ் செய்யணுங்கிற பேர்ல அங்க போய் வியாபாரம் செய்வது. மூன்றாவது ஃபுகராஹும் லில்மஸ்அலா, ஏழைகள் யாசகத்துக்காக போவாங்க. அந்த காலத்துல, அதாவது அந்த காலத்துல பக்கத்துல உள்ளவங்க யாசகத்துக்கு போவாங்க. இப்பொழுது இருக்க காலத்தில் இங்கிருந்து அங்கு யாசகம் செய்வார்கள். ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்று அங்கு போய் யாசகம் செய்வார்கள். அடுத்து 4வது சொன்னாங்க குர்ஆனுஹும் லிஸ்ஸுமா, இமாம்கள் ஆலிம்கள் முகஸ்துதிக்காக செல்வார்கள். ஒரு பெரிய ஆலிம், பெரிய ஹாஜி ஒரு என்பதற்காக சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இந்த 4 நபர்களிடத்திலே அவரிடத்திலே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நம்முடைய உள்ளம் என்பதுதான் விஷயம். நாம் ஹஜ் எத்தனை செய்தாலும் சரி, நாம் ஹஜ்ஜை அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும். அல்லாஹ் என்னை ஹஜ்ஜுக்கு அழைத்து சென்றான் என்ற உணர்வோடு நாம் செய்ய வேண்டும். நம்ம ஹஜ் செய்யணும் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஷைத்தான் நம்மள பல விதத்துல தடுப்போம். செல்வமும் வந்துடும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய பெற்றோர்கள் எங்க போலையே, நம்முடைய அண்ணன் மாமா அவங்களே எங்க போகல, நம்ம எப்படி போறது? முதல்ல அவங்க போயிட்டோம், சீனியாரிட்டி பார்க்கறது, அவங்க போனதுக்கு நம்ம போவோம் அப்படிங்கிற அந்த பணிவு அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்ளத்துல போடுவோம் ஷைத்தான். ஆனால் நமக்கு மார்க்கம் என்பது அவங்க சொல்லவில்லை. வசதி வந்து விட்டதா, அதுல சீனியாரிட்டி இல்லை. உலகத்துடைய விஷயத்துல நமக்கு சீனியாரிட்டி இருக்கு. நமக்கு முதியவங்க யாராவது வராங்க, அவங்களுக்கு நம்ம இடத்தை கொடுத்துட்டு நம்மளுடைய இடத்துல எதிர்ச்சு, இது உலகத்துடைய விஷயம். ஆனா உதாரணத்துக்கு சொல்றது, ஜும்மாவில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், முன்னாடி சொல்றது உட்கார்ந்துருக்கோம், நம்மளுடைய வாப்பா பின்னாடி வராங்க. அப்ப இது இபாதத்துடைய விஷயம். இபாதத்துடைய விஷயம் வந்துருச்சுன்னா, மார்க்கத்துல இபாதத்தினுடைய விஷயம் வந்ததுன்னா, அந்த அவருடைய மகன் என்ன பண்ணக்கூடாது, தந்தை வந்துட்டாரு அப்படின்னு முன்னாடி இடம் கொடுத்துட்டு அவருக்கு பின்னாடி போகக்கூடாது. இதுதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. இப்படிதான் ஹஜ்ஜும் உம்ராவும் நமக்கு வசதி வந்து விட்டது என்று சொன்னால் முதலில் நாம் செய்ய வேண்டும். இப்படி நமக்கு ஷைத்தான் அவன் தடுப்பான். நாம் செய்ய வேண்டிய அந்த ஹஜ்ஜை தடுப்பதற்குரிய அந்த இடத்துக்கு வந்து நிற்பான். அல்லாஹ் தஆலா ஷைத்தானை பூமியிலே தூக்கி எறிவிட்ட பிறகு ஷைத்தான் சவால் இருப்பான். என்ன சவால் இருக்கான்னா, மனிதர்களை நாம் எல்லா இடத்துல தான் வந்து வழி கெடுப்பேன். மேல இருந்து ஒரு கீழ இருந்து ஒரு வலது பக்கம் இடது பக்கம் எல்லா இடத்துல இருந்து வந்து வழி கெடுப்பேன். லஅகூதன்னலஹும் ஸிராத்தல் முஸ்தகீம், உன்னுடைய ஸிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதையில வந்து நான் உட்காருவேன், அவருக்கு நான் வழி கெடுப்பேன் அப்படின்னு ஷைத்தான் சவால் இருக்கான். இதை தஃசீரிலே சொல்லும் பொழுது, ஸிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதை என்பது ஹஜ் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய அந்த பாதை என்பதாக தஃசீரிலே சொல்கிறார்.
ஹஜ்ஜு உம்ரா கடமையாகி விட்ட பிறகு ஷைத்தான் பல விதத்திலே நமக்கு இடையூறு செய்வான். அப்பொழுது இஹ்யா உலூமுதீனில் பதிவு செய்கிறார்கள், அரசாவில் ஷைத்தான் மனித ரூபத்தில் இருந்தான். அவன் மனித ரூபத்தில் இருந்தான். எப்படி இருந்தான்னு சொன்னா, மெலிந்த உடலுடன், மஞ்சள் நிற முகத்துடன், அழுத கண்களுடன், முறிந்த முதுகுடன் அவன் அப்படியே ரொம்ப சுருக்கி உட்கார்ந்துருந்தான். ஷைத்தான் கேட்கப்பட்டதான், உன்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது, எதனால அப்படின்னு ஷைத்தான் கேட்கப்பட்டுச்சு. அப்போ அவன் சொன்னான்னா, உருஜுல் ஆஜி இலைஹி பிலா திஜாரா, எந்த ஒரு வியாபாரமும் இல்லாம, தனக்குன்னு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம அல்லாஹ்வுடைய முகத்தையே நாடி நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. அதை பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்குது, அதனால நான் அழுது என்னுடைய கண்கள் எல்லாம் சிவந்துருச்சு அப்படின்னு யாரு சொன்னா? ஷைத்தான் சொன்னான். அடுத்து கேட்கப்பட்டுச்சு, உன்னுடைய உடல் ஏன் மெலிந்து போயிருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொன்னா, அவங்க வாகனத்துல வராங்கல்ல, அந்த வாகனத்திலேயே சத்தம் எனக்கு கேட்டு கேட்டு என்னுடைய உடலே மெலிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னான். அப்ப நம்ம ஒவ்வொரு எட்டுக்கும் ஷைத்தான் கதறி அழுது கொண்டு இருக்கிறார். அதனால ஷைத்தான் நிற்கக்கூடிய இடம் எங்க? ஹஜ்ஜு உம்ரான்னு வந்துட்டோம்னா செலவு செய்யறோம் அப்படின்னு நமக்கு நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சுனாலே ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு, அதுவும் நல்லது செய்யற மாதிரி என்ன பண்ணுவான்? நம்மளை தடுப்பான். இப்பொழுது மூன்றாவது அவனுடைய நிறத்தை பற்றி கேட்கிறது. ஏன் அவனுடைய நிறம் மஞ்சளிச்சு போய்விட்டது அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் சொல்லுவானா, மக்கள் எல்லாம் நன்மைக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க, நன்மை செய்யறதுக்காக ஒன்று சேர்ந்துட்டாங்க, அவங்க மட்டும் என்னுடைய தீய விஷயத்துக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே அப்படின்னு அவன் கை செய்தப்பட்டு அவனுடைய நிறம் மஞ்சளித்து போய்விட்டது. குறை கேட்கப்பட்டுச்சு, உன்னுடைய முதுகு ஏன் முறிந்து போய்விட்டது அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொன்னான்னா, அடியார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஹஸ்னுல் ஃபாத்திமா, நல்ல முடிவை கேட்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி கொடு என்று கேட்கிறார்கள். அது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, அதனால் என்னுடைய முதுகு முறிந்து விட்டது என்று சொன்னால் தொடர்ந்து சொல்கிறார், யா வைலதி, எனக்கு வந்த கை சேதமே, மதா யுஅஜப ஹாதா பிஅமலி, கடைசியில் இங்க கை வைப்பான். இவ்வளவு செஞ்சுட்டானே, ஹஜ்ஜையே முடிச்சுட்டானே, எப்போ இவனுக்கு பெருமை வரும் அப்படின்னு அவன் காத்துட்டு இருக்கிறான். ஹஜ்ஜை செய்து முடித்தவுடன் நமக்கு ஹஜ்ஜை செய்யும்போது இபாதத் செஞ்சுதான் நம்ம திருப்தி இருப்போம். வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய உள்ளத்துல போடுவோம், நம்ம யாரு இப்போ, இதுக்கு முன்னாடி சாதாரணமா இருந்தோம், பெருமை ஆட்சி ஆகிட்டோம் அப்படின்னு நம்முடைய உள்ளத்திலே பெருமையை போட்டு அவன் சந்தோஷப்படுவோம். நம்முடைய உள்ளத்திலே பழி இருந்தது என்று சொன்னால் இப்படி அவன் கை செய்தப்பட்டு நம்மை பார்த்து விரண்டு ஓடக்கூடியவனாக அந்த ஷைத்தான் ஆகி விடுவான். இதே போல முதலாவதாக ஹஜ் செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? இஹ்ராம் கட்டுவோம். இஹ்ராம் என்பது 2 துணிகள், மேல கீழே வரும். அதை தாண்டி நம்ம எதுவும் போடக்கூடாது. அதுவும் தைக்கப்படாத ஆடை. அது என்னத்தை வெளிப்படுத்துதுன்னா நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு பெரிய செல்வதனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும், அந்த இரட்டை துணிதான் அந்த இடத்திற்கு போனா எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அந்த அடிமைத்தனம் இதன் மூலமாக வெளிப்படுகிறது. இரண்டாவது தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். லப்பைக் என்ன அர்த்தம் தெரியுங்களா? லப்பைக் என்றால் யா அல்லாஹ், நான் வந்து விட்டேன், உன்னிடத்தில் சரணடைந்து விட்டேன், நான் என்னை உன்னிடத்தில் அர்ப்பணிக்கின்றேன், அடிபணிந்து விட்டேன் என்பதாக இந்த அர்த்தம் தரக்கூடிய இந்த தல்பியா என்பது அடிமைத்தனத்தின் இன்னொரு வெளிப்பாடு. பொதுவாக ஹஜ்ஜினாலே தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துவது. இப்படிப்பட்ட 2 முக்கியமான அம்சங்களும் இந்த ஹஜ்ஜினுடைய விஷயத்திலே அடங்கியிருக்கிறது. யார் தல்பியா சொல்வாரோ அவர் அந்த தல்பியாவை கேட்கக்கூடிய கற்கள், மரங்கள், மலைகள் எல்லாம் அவனுக்காக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அடுத்து நாம் காபாவை முதல் பார்வை பார்க்கும் பொழுது எவ்வளவு நாள் நம்ம போட்டோவையும் படத்திலையும் காபாவை பார்த்துருந்தோம். ஆனா முதல்ல காபாவை பார்ப்பதற்கு அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. எப்படின்னா, காபா போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலையை கீழே குனிஞ்சிக்கணும். குனிஞ்சு நம்முடைய உள்ளத்துல, யா அல்லாஹ், இத்தனை காலம் நான் காபாவை பார்க்காமல் இருந்தேன், நேரில் பார்க்காமல் இருந்தேன்,
நான் இப்பொழுது காபத்துல்லாவை பார்க்க போகிறேன் என்ற உள்ளத்தில் கவலையோடு போய் செல்ல வேண்டும். எவ்வளவு பெரிய பாவையாக இருந்தாலும் காபாவுடைய முதல் பார்வைப்பட்டவுடனே அவனுடைய கண்ணு கலங்கும். காபாவை நேரில் பார்த்த உடனே எவ்வளவு பெரிய பாவையாக இருக்கட்டும், அவருடைய கண் கலங்கி அவன் மெய் சிரித்து நிற்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த காபாவை பார்த்தவுடன் முதல் பார்வையிலே கேட்கக்கூடிய துஆ கபூலாகும். அது என்ன துஆவாக இருக்கட்டும், அந்த துஆ கபூலாகும் என்று சொன்னார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க எப்படி துஆ கேட்பாங்கன்னா, காபத்துல்லாவை பார்த்த உடனே யா அல்லாஹ் இதுக்கப்புறம் நான் கேட்கிற எல்லா துஆவும் கபூல் ஆகணும் அப்படின்னு துஆ கேட்பாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. இப்படி ஒவ்வொரு இறைநேசர்களும் ஒவ்வொரு விதமான துஆ கேட்டார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காபத்துல்லாவை பார்த்தவுடன் கேட்ட துஆ, யா அல்லாஹ் என்னை வளர்த்து என்னை ஆளாக்கி உன்னுடைய காபாவுக்கு முன்னால் நிற்க வைத்த என்னுடைய பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை கொடு என்று கேட்டார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவை கபூல் செய்வதற்கு காத்திருக்கிறான். நாம் ஹஜ் செய்வதற்கு நம்முடைய உள்ளத்திலே ஆசை வர வேண்டும். ஹஜ்ஜினுடைய மாதத்தை நாம் நெருங்கிவிட்டோம். அடுத்து தவாஃப் செய்யற இடத்துல நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஒரு குழந்தை அவங்களுடைய பாப்பா குழந்தைய தூக்கி போயிருக்கிறாங்க. அந்த குழந்தை சாக்லேட் கேட்குது, பாப்பா சாக்லேட் கொடுங்க. இங்க வந்துருக்கிறோம், காபத்துல்லா வந்துருக்கிறோம், ஏற்ற சாக்லேட் கேட்கிறேன், அல்ல கேளு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டாரு. உடனே அந்த குழந்தை, இது உண்மையிலே நடந்த சம்பவம். உடனே அந்த குழந்தை யாருலா சாக்லேட் கொடு, யாருலா சாக்லேட் கொடுன்ட்டு அப்படியே தவாஃப் செஞ்சுட்டு அவங்க அப்பா மடியில அவங்க தோல்ல உட்காந்துட்டு தவாஃப் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தவாஃப் முடிக்கல. தவாஃப் முடிக்கிறதுக்குள்ள யமன் நாட்டினுடைய ஒரு பெண்மணி ஒரு பாக்கெட் பவுச் எடுத்து வந்து கொடுத்தாங்க. இதுதான் நாம் தவாஃப் செய்யும் பொழுது என்ன துஆ கேட்டாலும் அந்த துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். இப்படிப்பட்ட அந்த ரஹ்மத்தான இடம் அல்லாஹ் தஆலா பூமியில 120 ரஹமத்தை இறக்குகிறான். 120 ரஹமத்துகள் இறக்கும் பொழுது அதில் 60 ரஹமத்துகளை தவாஃப் செய்பவர்களின் மீது அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். 40 ரஹமத்துகளை அந்த காபத்துல்லாவை சுற்றி தொடரக்கூடிய அந்த நபர்களின் மீது அந்த 40 ரஹமத்துகளை இறக்குகிறான். இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வெறும் தவாஃபும் செய்யல, வெறும் தொழுவும் இல்லை, காபத்துல்லாவை பார்க்கிறார், சும்மா பார்த்துட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட பார்க்கக்கூடிய நபர்கள் மீது 19 ரஹமத்துகளை இறக்கிறான். எத்தனை ஆச்சு? 119 ரஹமத் ஆச்சு. மீதி ஒரே ஒரு ரஹமத் இருக்கு. அந்த ஒரு ரஹமத்தை பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளிலும் இறக்கிறான். அந்த மஸ்ஜிதுகளில் இருக்கக்கூடிய இமாம்களின் மூலியமாக, அவர்களை சந்திக்கக்கூடிய முஸல்லிகளின் மூலியமாக, அவர்கள் சென்று வீட்டை அவர்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ இந்த ரஹமத்துகள் எல்லாம், இந்த முஹப்பத்துகள் எல்லாம் ஒரே ஒரு ரஹமத்து தான். இந்த ஒரு ரஹ்மத்தே நமக்கு மத்தியில எவ்வளவு விசாலமா இருக்கு. அந்த எல்லா 119 ரஹ்மத்தும் இறங்கக்கூடிய அந்த காபத்துல்லாவுடைய இடத்தை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து முழுவதுமாக இறங்கக்கூடிய அந்த இடம், அந்த ஹஜ் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கு தர வேண்டும். இதே போல காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கல் ஹஜ்ருல் அஸ்வத். அந்த ஹஜ்ருல் அஸ்வத் அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது தியானத்து நாளில் அல்லாஹ் தஆலா அதற்கு 2 உதடுகளையும் ஒரு நாவையும் கொடுப்பான். அந்த கல்லை யாரெல்லாம் முத்தமிட்டார்களோ அவர்களுக்கு அந்த கல் பரிந்துரை செய்யும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு நம்ம கூட்டத்துல முத்தமிட முடிய மாட்டேங்குது. அதனால அதுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டி கொடுத்திருக்காங்க. யாராவது ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு முத்தமிட முடியவில்லை என்று சொன்னால் அதை பார்த்து இஷாரா செய்யுங்க. இஷாரா செஞ்சு கையில முத்தம் கொடுத்துங்க. இது நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா ஹஜ்ருல் அஸ்வதுக்கே முத்தம் கொடுத்ததற்கு சமம் என்பதாக நமக்கு இமாம் பெருமக்களும் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அந்த ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து சொன்னார்கள், ஹஜரே நீ ஒரு சாதாரண கல் தான், நீ ஒரு சாதாரண கல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டதால் நான் முத்தமிடுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னவுடன் அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், அப்படி சொன்னாதீர்கள் உமரே, அது எப்படிப்பட்ட கல் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை படைப்பதற்கு முன்பு நாம் ரூஹுகளாக அல்லாஹ்வுடைய இடத்திலே இருந்தோம். ஆலம் அல்வான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே நாம் ரூஹுகளாக இருந்தோம். அப்ப அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையா, நான் உங்களுடைய ரப் இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது காலு பலா என்று யாரெல்லாம் சொன்னார்களோ
அந்த டிஸ்க் அல்லாஹ் தஆலா அந்த பதிலை இந்த கல்லில் தான் வைத்திருக்கிறான் என்பதாக அலிரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நமக்கு பரிந்துரை செய்யக்கூடிய, நமக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய கல் தான் ஹஜருல் அஸ்வத். நாம் செய்யக்கூடிய எல்லா பாவத்தையும் உறிஞ்சிவிடும். முதல் அது கல் வெள்ளையாக இருந்தது, வெண்மையாக இருந்தது. போக 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 அந்த கல்லுடைய பேரு அஸ்வதா மாறிவிட்டது. ஹஜருல் அஸ்வத் என்று சொன்னால் கருப்பு கல். ஏனென்றால் நம்முடைய பாவங்களை உறிஞ்சி உறிஞ்சி அந்த கல் கருப்பாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட ஆற்றலுடைய தான் அந்த ஹஜருல் அஸ்வத் கல். அதே போல ருக்குனை யமான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி காபாவுடைய ஒரு ஓரம் யமன் தேசத்தை நோக்கி இருக்கும். அந்த ஓரத்தில் 70 மலக்குமார்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு தாபி சஹாபாக்களுடைய காலத்துக்கு அடுத்து வருவாங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு 4 சஹாபாக்களை பார்த்தேன். அவங்க 4 பேர் உட்கார்ந்து அந்த இடத்துல காபாவுடைய ருக்குனுல் யமான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து துஆ செஞ்சாங்க. ஒரு சஹாபி பேர் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னை மக்காவினுடைய கவர்னராக ஆக்கிவிடு என்று கேட்டார்கள். அவர்கள் கவர்னர் ஆகிவிட்டார்கள். அடுத்து ஒரு சஹாபி முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், சகீனா பின்த் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரக்குழந்தை, அவர்களை எனக்கு மனமுடித்திரை என்று அவர்கள் துஆ கேட்டார்கள். அதுவும் அவர்கள் கபூலாகிவிட்டது. மூன்றாவது அப்துல்லா இப்னு மாலிக் இப்னு மர்வான், அவங்க துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், மக்கள் எல்லாம் என்னை ஏறெடுத்து பார்க்கணும், என்னை தூக்கி நம்மளை உயர்ந்த இடத்துல, என்னை உயர்ந்த இடத்துல பார்க்கணும்னு துஆ கேட்டாங்க. அதுவும் கபூலாகிவிட்டது. நாலாவது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொடுத்துரு என்று துஆ கேட்டாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, சொல்றாங்க, இந்த 3 பேருடைய துஆ கபூலாகப்பட்டதை நான் கண்ணில் பார்த்துட்டேன். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை வாஜிபாக்குன்னு துஆ கேட்டாங்களே, இது கபூல் ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் கவலையில இருக்கும் பொழுது அவங்க என்னுடைய கனவுல வந்தாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கனவுல சொன்னாங்க, 3 நபர்களுடைய துஆவையே அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். அதுவும் சாதாரண துனியாவுடைய காரியங்களுக்கு கபூல் செய்யும் பொழுது என்னுடைய ரப்பு சொர்க்கத்தை தருவதற்கு கஞ்சப்படுவானா? அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் என்பதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக பதிவு செய்கிறார்கள். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் செய்துவிட்டு நாம் கடைசியாக செல்லக்கூடிய ஒரு இடம், அதுவும் புனிதமான இடம். இது மதீனத்துல் முனவ்வரா. மக்காவுடைய சிறப்பை பற்றி நாம் பல சிறப்புகளை பார்த்தோம், இன்னும் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அதற்கடுத்து நாம் செல்லக்கூடிய இடம் மதீனா. இன்று பல நபர்கள் ஹஜ்ஜினுடைய காரியங்கள் மக்காவோடு முடிந்துவிட்டது, மீனா அரஃபாவோடு முடிந்துவிட்டது என்று அவர்கள் நாளும் பூசாமல் சொல்கிறார்கள். நாம் ஒவ்வொரு வக்திலும் ஒவ்வொரு விதத்திலும் வாங்க சொல்லும் பொழுது ஒரு சொன்னா ஷஃபாஅத்து, ரசூலுடைய ஷஃபாஅத்தை எனக்கு கொடுத்து விடு என்று துஆ கேட்கிறோம். அந்த ஷஃபாஅத்து நமக்கு வாஜிபாக வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, யார் என்னுடைய கபரை ஜியாரத் செய்ய வருகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத்து வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் எவ்வளவு ஹஜ் செய்தாலும் நாம் மதீனாவிற்கு செல்லாமல் வந்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த ஹஜ் பரிபூரணம் அடையாது. அந்த ரசூல் காட்டி தந்த வழிதான் ஹஜ். அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜை செய்துவிட்டு வழிகாட்டியாக இருந்த ரசூலை பார்க்காம வந்தா, நம்ம ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு போறோம், பெரியவங்க வீட்டுக்கு போறோம், வீட்டெல்லாம் பார்த்துட்டோம், வீட்டை சொந்தக்காரங்களை பார்க்கலன்னா ரசூலுடைய ஜியாரத்து நமக்கு முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யார் நான் இறந்த பின்னால் என்னை சந்திக்க வருவாரோ, நான் இறந்த நிலையில் அவர் என்னை சந்திக்கவில்லை, நான் உயிருடன் தான் கபரில் ஹயாத்துடன் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஹஜ் உம்ரா செய்து மதீனாவை ஜியாரத் செய்து முதலில் அதற்கு உள்ளத்தில் ஆசை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்து நம்மை ஹாஜிகளாக, நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக, ஹஜ்ஜை மப்ரூராக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக.